ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன படம் பார்க்க போறோம்னா 2025 ஒரு இங்கிலீஷ் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படமா வெளியாயிருக்க தி கார்ஜ். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல, அவரு ஒரு பயங்கரமான ஷூட்டர். இவருக்கு ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு வேலை கொடுக்கப்படுது. அது என்ன வேலைன்னா, ஆள் ஆர்வமே இல்லாத இடத்துல ஒரு வருஷம் இவரு அங்க தனியா இருக்கணும். எதுக்காகனா, அந்த இடத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு. அப்படி அந்த இடத்துல என்னதான் இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ மாதிரியான ஆளை எதுக்கு அங்க பாதுகாப்புக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையே. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் அந்த இடத்துல இவருக்கு நடக்குது. அதனால நம்ம டைம் மிஸ் பண்ணாம இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க, நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல் எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு குகை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள உட்காந்துருக்காங்க. அப்படியே வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு ஏரோப்ளேன் வந்து இப்ப லேண்ட் ஆகுது. அந்த ஏரோப்ளேன் வந்த உடனே இவங்க டப்பு டுப்புன்னு கன் எல்லாம் எடுத்துட்டு ரெடியா உட்கார்றாங்க. அதே மாதிரி அந்த பிளைட்ல இருந்து இப்போ ஒரு ஆள் இறங்குறான். டொம்முன்னு அவனை சுட்டு கொன்னே போட்டுறாங்க. இதுல இருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நம்ம ஹீரோ இனிமே ஒரு ஷூட்டர் தான் அப்படின்னு. கட் பண்ணா அப்படியே நமக்கு இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்படியாப்பட்ட ஆள்னா, இவருக்கு சொந்த பந்தம் அப்படின்னு யாருமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் தனிமையிலேயே தான் இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோட போனுக்கு இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. அதனால இவரும் நேரா கிளம்பி அங்க போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு லேடி இருக்காங்க. அவங்கள பார்க்கும் போதே ஏதோ பெரிய ஆபீசர் மாதிரி தான் தெரியுது. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட, நீ ஒரு எலைட் ஸ்னைப்பர்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் 100 பேருக்கு மேல நீ சொட்டு கொண்டு இருக்க, கரெக்டா? இல்லையா? 100 பேர் இல்ல, அதுக்கு மேலேயும் நான் சுட்டு கொண்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி பிரைவேட் கான்ட்ராக்டுக்கெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கியா? நிறைய பண்ணியிருக்கேன். அப்படின்னா இப்ப எங்களுக்கு கீழே நீ ஒரு வேலையை செய்யணும். அது என்னால முடியாது. ஏன்? நான் மென்டலா ஸ்டேபிளா இல்ல அப்படின்னு என்ன இதுக்கு மேல ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாரு, அதெல்லாம் விடு. உனக்கு நம்பிக்கை இருக்கா? உன்னால ஒர்க் பண்ண முடியுமா? நான் நினைச்சா மட்டும் இதெல்லாம் நடந்துருமா என்ன? சரி, நீ அதுக்கப்புறம் போய் டாக்டரை மீட் பண்ணியா? மீட் பண்றதுக்கான அவசியம் எனக்கு வரல. அதான் நான் இப்போ உனக்கு ஒரு வேலை தரப்போறேனே, அதுக்காக நீ கண்டிப்பா டாக்டரை மீட் பண்ணி தானே ஆகணும். நான் உனக்கு வேலை தரேன் அப்படின்னு கட் பண்ணா அப்படியே நமக்கு ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு இன்னைக்கு நினைவு நாள். அதனால அவங்களோட அப்பா இப்ப சோகமா உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோயின் போய் பக்கத்துல உட்காடுறாங்க. அவங்க போயிட்டு, அப்பா இப்பதான் நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு இங்க வரேன். எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. இப்போ ஒருத்தனை நான் சுட்டு கொன்னேன்ல, அவனுக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. அவன் இல்லாம அந்த குழந்தைங்க எல்லாம் என்னப்பா பண்ணும்? நீ சுட்டு கொன்னவன் ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாதுமா. அவனால எத்தனை குழந்தைங்க செத்துருக்காங்க தெரியுமா? நீ அவனை சுட்டு கொன்னதுல எந்த தப்பும் கிடையாது. இருந்தாலும் எனக்கு கவலையா இருக்கேப்பா. உனக்கு கவலையா இருந்தா ஒரு வாரம் இல்ல 2 வாரம் என் கூடயே தங்கு, அந்த கவலையெல்லாம் போயிடும். இல்லப்பா, எனக்கு அடுத்த ஒரு வேலை வந்துருச்சு. இந்த வேலைக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு திருப்பி என்னால ஊருக்கு வரவே முடியாது. அப்படியா? அப்படி இருந்து ஊருக்கு மணி வேலைக்கு போற? அது எனக்கே தெரியாதுப்பா, ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. சரி, நான் உங்களுக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தேனே, நீங்க போய் டாக்டரை பாத்தீங்களா? அவரை பார்த்து மட்டும் என்னமா ஆக போகுது? நான் ஒரு கேன்சர் பேஷண்ட், எப்படியும் கொஞ்ச நாள்ல சாக தான் போறேன். ட்ரீட்மெண்ட்காக நீ எதுக்கு தேவையில்லாம காசை செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா, ஏன்பா அப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, நான் ஆல்ரெடி ஒன்று டிசைட் பண்ணி வச்சுட்டேன். வர February 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நானே சூசைட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அப்பா, என்னப்பா பேசுறீங்க? ஆமாம்மா, நான் உண்மையை தான் சொல்றேன். ஒருவேளை நீ வர்றதுக்குள்ளேயே நான் செத்து போயிட்டேன்னு வையி, உங்க அம்மாக்கு பக்கத்திலே என்னையும் புதைச்சிடு. இதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணா நம்ம ஹீரோவை எங்கேயோ ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு லேடி வந்து, சார் உங்களோட வாட்ச், ஐடி எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துருங்க. வாட்ச் இருந்தா என்ன பண்ண போகுது? அது டைம் தானே காட்ட போகுது. சார் அதெல்லாம் அலோடு கிடையாது. தயவு செஞ்சு எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுத்துருங்க. இன்னும் ஒரு 38 கிலோமீட்டர்ல உங்களை நாங்க கீழே இறக்கி விட்டுடுவோம். அதுக்கப்புறம் ரைட் சைட்ல நார்த்ல நீங்க நடந்து போய்கிட்டே இருங்க, உங்களுக்கான இடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுது. சரிம்மா, இப்ப நம்ம போய்கிட்டு இருக்க இடத்தோட பேர் என்ன? அதையாவது சொல்லு. சார் அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது அப்படின்ட்டு மறுபடியும் உள்ளே போயிடுது. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல இப்ப ஏரோப்ளேனை விட்டு நம்ம ஹீரோவை இறக்கி விட்டுறாங்க. அவரும் பேராசூட்லாம் போட்டு சேஃபா வந்து கீழே லேண்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மனுஷன் நார்த் சைட்ல நடக்கிறாரு நடந்துகிட்டு இருக்காரு. ஒரு வழியா இவர் வந்து சேர்ற இடத்துக்கு இப்ப வந்துட்டாரு. அங்க பார்த்தா ஒரே ஒரு ஆளு மட்டும் இருக்கான். அவன் வந்து, பா செம டைமிங்க்கு வந்திருக்கீங்க. உங்களோட பேர் என்ன? என்னோட பேரு லெவி. அப்புறம் நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன வேலை அப்படின்னு ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல, என்கிட்ட எதுவுமே சொல்லல. அப்படித்தான் என்னைய அமுச்சு விட்டானுங்க, என்கிட்டயுமே எதுவுமே சொல்லல. ஆமா, இங்க என்னதான் வேலை? எதுக்காக நீங்க மட்டும் இங்க தனியா இருக்கீங்க? நான் இங்க வந்து இப்ப 1 வருஷம் முடிய போகுது. ஆனா இப்ப வரைக்கும் நான் என்ன கண்ட்ரில இருக்கேன், எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியாது. நான் வந்து இந்த 1 வருஷத்துல முத நான் பேசுற ஆள் யார் தெரியுமா? நீங்க தான். சரி வாங்க
வாங்க உங்களுக்கு என்ன வேலைன்னு நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். அங்க தூரத்துல ஒரு டவர் தெரியுது பாத்தீங்களா, அதுதான் அடுத்த 365 நாளைக்கு உங்க வீடு. அதுக்குள்ளதான் நீங்க தங்கணும். அதுக்குள்ள உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்கும். சாப்பாடு, என்டர்டெயின்மெண்ட், கேம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா என்ன, இங்க இருந்து வெளியில இருக்க உங்க வீட்டுக்கோ யாருக்கோ நீங்க கான்டாக்ட் பண்ண முடியாது. உள்ளேயே ஒரு வாக்கி டாக்கி மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல மாசத்துல ஒரு தடவை இங்க இருக்க இடத்துல உள்ள ஆண்டனாஸ், பாம்ஸ், கன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாமே கிளியரானு நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். சரி, அந்த சைடுல ஒரு டவர் இருக்கே, அது என்னது? இது நார்த் சைடோட டவர், அது ஈஸ்ட் சைடோட டவர். அங்கேயுமே உங்களை மாதிரியே ஒரு ஆள் இருக்கும். ஆனா நீங்களும் அவங்களும் பேசிக்கவே கூடாது. ஆக்சுவலா பேசவும் முடியாது. அதை மீறி எப்படியாவது நீங்க பேசிக்கிட்டீங்கன்னா அது நம்ம ரூல்ஸ்குள்ள வராது. ஸோ தயவு செஞ்சு பேசிடாதீங்க. அதை மீறி உங்களுக்கு வெளியில இருக்க யார்கிட்டயாவது பேசணும்னா பேனிக் பட்டன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதை அமுக்குனீங்கன்னா அவங்களே லைன்ல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உங்க பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. சரி, இங்க கீழே இவ்வளவு பெரிய பல்ல மாதிரி இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ள ஒரு பெரிய கார்ஜ் இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? அதை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. இதை தான் நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம இது எதுக்கு நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம்? இங்க பாரு, கவனமா கேளு. உன்னோட ஆர்வம் எனக்கு புரியுது. நீ தப்பி தவறி கூட கார்ஜுக்குள்ள இறங்கி பார்க்கணும்னு நினைக்கவே கூடாது. ஆக்சுவலா நம்ம கார்ஜை பாதுகாக்கல, கார்ஜுக்குள்ள இருந்து ஒன்னு வெளியில வரும். அதுகிட்ட இருந்து நம்மளே பாதுகாத்துக்கணும். நீ என்ன சொல்றன்னு எனக்கு எதுவுமே புரியல. இப்படிதான் எனக்கு முன்னாடி இருந்தவர் எனக்கு எல்லாத்தையும் சொல்லும்போது எனக்குமே எதுவும் புரியாம இருந்துச்சு. நீங்க இருக்க இருக்க உனக்கு எல்லாம் தானா புரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஏதோ பயங்கரமா சத்தம் கேக்குது. இது என்ன சத்தம்? அது ஹாலோமேனோட சத்தம். அப்படின்னா என்னன்னு எனக்கும் தெரியாது. 1940ல ஒரு 2400 பேரு இந்த கார்ஜுக்குள்ள போனாங்க. ஆனா அப்படி போன யாருமே உயிரோட திரும்பவே இல்லை அப்படின்ட்டு இப்ப 2 பேரும் போய் தூங்கிடுறாங்க. காலையில விடிஞ்சா சரி ஓகே நான் கிளம்புறேன், நீங்க பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கிளம்பி போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தான் அங்க தனியா இருக்க போறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு வருஷம் இங்க தனியா ஒருத்தர் இருந்தால அவனை இப்ப மறுபடியும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவனுக்கு கயிறெல்லாம் கொடுத்து இப்ப மேல தூக்கிட்டாங்க. ஆனா தூக்குனதுக்கு அப்புறம் நீ தானே ஒரு வருஷமா அங்க வேலை பார்த்தது? ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அவனை சுட்டு கொன்னுடுறாங்க. அவனை கொன்னதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்ல ஒரு லேடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட நான் உனக்கு வேலை தரேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த லேடி கிட்ட அவனை கொன்னாச்சு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. அப்படி இப்ப ஒரு மாசம் முடிஞ்சு போயிடுது. ஒரு மாசத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணணும்? அங்க இருக்க ஆண்டனா, கன்ஸ், பாம்பு இதெல்லாம் செக் பண்ணணும்ல. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் போயிட்டு இப்ப செக் பண்ணிட்டு இருக்காரு. செக் பண்ணி முடிச்சுட்டு வாக்கி டாக்கில எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க உடனே அதை கட் பண்ணிடுறாங்க. இதை மட்டும் தான் அவங்க கேட்பாங்க. நம்ம ஹீரோ ஏதாவது சொல்ல வந்தா அதெல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அப்படி இப்ப நம்ம ஹீரோ ஒரு ரூம்ல இருக்காருல்ல, அந்த ரூம்ல புக்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஷெல்ஃபை நகர்த்திட்டு பார்த்தா செவுத்துல இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ மாதிரி இங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த இடத்த பத்தி அவங்களுக்கு என்ன தோணி இருக்கோ அதெல்லாம் அந்த செவுத்துல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் நம்ம ஹீரோ நின்று இப்ப படிச்சுட்டு இருக்காரு. அப்படியே அவரு பைனாகுலர்ல வந்து ஈஸ்ட் சைட்ல யார் இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ மாதிரி அந்த சைட்ல நிக்கிறாங்க. இவரு பைனாகுலர்ல பாக்குறது கூட அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. கரெக்டா அவங்களும் திரும்பி இப்ப பாத்துறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப நைட்டு காமிச்சா அங்க பயங்கரமான மழை. அது மட்டும் இல்லாம பயங்கரமா இடி வேற அடிக்குது. இவரு யாரோ வந்துட்டாங்க போல அப்படின்னு கன்னெல்லாம் எடுத்துட்டு ரெடியா நிக்கிறாரு. அப்புறம் தான் அவருக்கே ரியலைஸ் ஆகுது அது இடிதான் அப்படின்னு. அவ்வளவு மழையிலையும் இவரு பைனாகுலர் எடுத்து ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறாரு. அப்பயுமே நம்ம ஹீரோயின் இங்கே தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்படி இன்னும் ஒரு மாசம் ஆனா இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே. அதனால அவங்களே கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சு அவங்களே ஊதி அவங்களே செலிப்ரேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி தனியாவே இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்குது. சரி அந்த ஆளுகிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு இவங்க ஒரு பேப்பர் எடுத்து உங்க பேர் என்ன அப்படின்னு எழுதி அவங்க காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பைனாகுலர் வழியா பார்த்துட்டு இப்ப அவரு பதிலுக்கு எழுதி காமிக்கிறாரு. நம்ம பேசிக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா அதுக்கு அவங்க இங்க பாருங்க இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனால இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண போறதே கிடையாது. எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் பண்ண போறேன். சரி வேணா உங்க பர்த்டேக்காக 2 பேரும் கிளாஸ்ல சியர்ஸ் அடிச்சுக்கலாம் அப்படின்னு இப்ப சியர்ஸ் அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு பாட்டு போட்டு ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே அவர் அங்கிருந்து இங்க ஒரு கிளாஸ் சுடுறதும் இவங்க அங்கிருந்து அங்க ஒரு கிளாஸ் சுடுறதும் இப்படி மாத்தி மாத்தி விளாண்டுகிட்டு வேற இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா கீழே ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா வினோதமா ஒரு ஜந்து அந்த டவர் மேல ஏறி வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு அது என்ன ஏதுன்னே தெரியல. இப்ப பயங்கரமா அதெல்லாம் சுட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி மாத்தி மாத்தி அது எல்லாத்தையுமே இப்ப பயங்கரமா சுட்டு போட்டுறாங்க. அப்பாடா எல்லாத்தையும் சுட்டாச்சுன்னு பார்த்தா ஒரே ஒரு மிருகம் மட்டும் நம்ம ஹீரோயினோட டவர் இருக்குல்ல அது மேல பொறுமையா ஏறி வருது. நம்ம ஹீரோ அங்கிருந்து டொம்முன்னு அதை சுட்டு போட்டுறாரு. இப்ப வினோதமா ஒரு ஜந்து வந்துச்சுல்ல, அது கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரு மனுஷன் மாதிரியே தான் இருக்கு. ஒரு வழியா இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒன்னு எழுதி காமிக்கிறாங்க. என்னன்னா
என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பர்த்டேனா அது இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சிரிக்கிறாரு. இப்ப காலையில விடிஞ்சா நைட்டு ஒரு பெரிய ஷூட் அவுட் நடந்துச்சுல, அதுல அங்க வச்சிருந்த பாம்பு எல்லாமே இப்ப வெடிச்சு போச்சு. நம்ம ஹீரோவும் இப்ப எல்லாத்தையுமே புதுசா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஏதோ ஒன்னு ட்ரோன் மாதிரி வந்து நம்ம ஹீரோ முன்னாடி நிக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுட்டு திரும்பவும் அதுவாவே போயிடுது. இப்ப வந்தது என்ன போனது என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியல. அப்படி இன்னும் ஒரு மாசம் ஆனா இது டிசம்பர் மாசம் பயங்கர குளிர் வேற. அது மட்டும் இல்லாம கிறிஸ்மஸ் வேற வரும்ல. நம்ம ஹீரோ அவரோட டவர்லயே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி செஞ்சு நம்ம ஹீரோயினுக்கு மெரி கிறிஸ்மஸ்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணா அப்படியே இப்ப பிப்ரவரி மந்தே ஆயிடுது. ஒவ்வொரு மந்தும் போயிட்டு அங்க இருக்க ஆண்டனா பாம் எல்லாத்தையும் செக் பண்ணணும்ல, அதே மாதிரி நம்ம ஹீரோவும் செக் பண்ணலான்னு போறாரு. இதே நாள் தான் நம்ம ஹீரோயினும் செக் பண்ண வரணும். பைனாகுலர்ல பார்த்தா அவங்க இன்னைக்கு செக் பண்ண வரல. அப்படியே நைட்டு காமிச்சா நம்ம ஹீரோயின் உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பிப்ரவரி 14. அவங்க அப்பா சொல்லியிருந்தாருல பிப்ரவரி 14 அன்னைக்கு நான் சூசைட் பண்ணி செத்துருவேன் அப்படின்னு. அதை நினைச்சுதான் இவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இன்னைக்கு செக் பண்ண கூட வரல. நம்ம ஹீரோவும் ஏன் இன்னைக்கு வரல அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு என் வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமான நாள், என் கூட யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லி எழுதி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன தோணுது, பேசாம நம்ம அந்த டவருக்கு போயிட்டா என்ன அப்படின்னு தோணுது. அதனால காலையில விடிஞ்ச உடனே ஒரு கயிறு ஒன்று ரெடி பண்ணிக்கிறாரு. அதை கன்னில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டவர்ல இருந்து அந்த டவருக்கு ஷூட் பண்ணிடுறாரு. அந்த கயிறு போய் கரெக்டா அங்க ஃபிக்ஸ் ஆயிடுது. இவரு நல்லா ஷேவ் பண்ணி ஒரு பூவையும் பறிச்சுக்கிட்டு இந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு அப்படியே சொயின்னு அங்க டிராவல் பண்ணிக்கிட்டே போறாரு. ஆனா பாதி வழியிலேயே அப்படியே நின்னுடுது. இவர் தள்ளி தள்ளி பாக்குறாரு, அது போகவே மாட்டேங்குது. சரி கையாலே பிடிச்சு போயிடலாம் அப்படின்னு ஒரு வழியா அந்த டவருக்கு வந்துடுறாரு. வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு குட் ஈவினிங்லாம் சொல்லி அந்த பூவையும் கொடுக்கறாரு. என்ன உங்க உடம்பெல்லாம் பயங்கரமா வேர்த்திருக்கு? ஆமா, கயிறு பாதி வழியிலே நின்னு போச்சு. நான் தான் கையாலே தள்ளி தள்ளி இவ்வளவு தூரம் வந்தேன், அதான் இப்படி இருக்கேன். சரி நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அவர் அப்ப குளிச்சுட்டு வராரு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஜாலியா பேசுறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நம்ம எதுக்காக இங்க இருக்கோம், அப்படி அடியில என்னதான் இருக்கு, அந்த ஹாலோமென்னா என்ன, ஒரு சில உண்மைகளை தெரிஞ்சுக்காம இருக்கதே ரொம்ப நல்லதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. இந்த உண்மை அது மாதிரியானதா கூட இருக்கலாம்ல, ஆனா என்னன்னே தெரியாம ஒரு இடத்த பாதுகாக்கிறது எனக்கு என்னமோ சரியா தோணல அப்படின்னு கட் பண்ணா இப்ப நைட் ஆயிடுது. நைட்டுமே இவங்க சும்மா இல்லாம பாட்டை போட்டு ரெண்டு பேரும் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் செம க்ளோஸ் ஆயிடுறாங்க. நைட்டு ஃபுல்லா தூங்காம பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்க அப்பா இன்னைக்கு சாக போறேன்னு சொன்னாரு, அதனாலதான் நான் ரொம்ப சோகமா உட்காந்துருந்தேன். ஆமா, நீ சோகமா இருந்தா அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணுவ? நான் போயம் வாசிப்பேன். ஓ, நீ போயம்லாம் வாசிப்பியா? வாசிக்கிறது மட்டும் இல்ல, நான் போயம் எழுத கூட செய்வேன். அப்படியா? எங்க என்ன வர்ணிச்சு ஒரு போயம் எழுத பாப்போம். இப்பயா? இப்ப எனக்கு எழுத வராது. ப்ளீஸ் ப்ளீஸ் எழுதி கூட. அதுக்கு கரெக்டான ஒரு நாள் வரட்டும், அப்போ உனக்காக ஒரு போயம் நான் எழுதி தரேன். சரி அப்படின்னு இப்ப ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. அப்படியே காலையில விடிஞ்சா நம்ம ஹீரோ சரி நான் என்னோட டவருக்கு கிளம்புறேன் அப்படின்னு அதே கயிறை பிடிச்சிட்டு இப்ப சுயிங்னு வந்துகிட்டு இருக்காரு. அந்த மிருகம் இருக்குல்ல, அது அந்த டவர் மேல ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு சென்சார் மாதிரி வச்சிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கா கன்னெல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அதுங்க வரது கன்னெல்லாம் இப்போ ஷூட் பண்ண ஆரம்பிச்ச உடனே இவர் கயிறை பிடிச்சி சுயிங்னு வந்துட்டு இருக்காருல்ல, அந்த கயிறுல ஒரு புல்லட் வந்து பட்டுறது. அதனால அந்த கயிறு அந்து போயிடுது. நம்ம ஹீரோவும் இப்ப டம்முன்னு கீழே விழுந்துட்டாரு. ஆனா இவர் என்ன பண்ணிடுறாரு, சேஃப்டியா பேராசூட்டை ஓபன் பண்ணிடுறாரு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படியாவது நம்ம ஹீரோவை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு அவங்களுமே பேராசூட்டை மாட்டிட்டு மேல இருந்து கீழே குதிச்சிடுறாங்க. இவங்க நேரா போய் ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அங்க தண்ணி பயங்கர ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு. இவங்களையுமே அடிச்சிட்டு போகுது. ஒரு கட்டத்துல இவங்க ஒரு மரத்தை பிடிச்சிட்டு சேஃபா அங்கேயே நின்னுக்கிறாங்க. அப்படியே நமக்கு ஹீரோவை காமிச்சா அவர் ஒரு மரத்துல தலைகீழ தொங்கிட்டு இருக்காரு. அந்த மரத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அப்படியே அந்த மரத்துல இருந்து ஒரு பெரிய சைஸ் புழு மாதிரி ஒண்ணு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. இவர் கண்ணால சுட்டுறாரு. இவர் சுடுற சவுண்டு நம்ம ஹீரோனுக்கு கேட்டுருது. ஓ, இவர் இங்கதான் இருக்காரு அப்படின்னு அந்த இடத்த நோக்கி வராங்க. இவரு அதை சுட்டு போட்டுட்டு இப்ப கீழே வந்து விழுந்துடுறாரு. அந்த மரத்துல விழுந்த உடனே அப்படியே ரத்தம் மாதிரி தெரிக்குது. அந்த மரத்துக்கெல்லாம் வேற பல்லு இருக்கு. அது மறுபடியும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வருது. அந்த நேரம் நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. அவங்க வந்து அது எதுவுமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண விடாம அவங்க சுட்டு கொண்டுறாங்க. நீ எனக்காகவா இவ்வளவு தூரம் கீழே குதிச்சு வந்த? ஆமா, நான் விழுந்திருந்தா நீ வந்திருக்க மாட்டியா? வா போலாம். ஆமா, இது என்ன இடம் எனக்கும் தெரியல, முதல்ல இங்க இருந்து வெளியில போலாம் வா அப்படின்னு போனா மரம் மாதிரி இருக்கானுங்க. அவனுங்க குதிரையில வந்து இவங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இவங்க ரெண்டு பேரும் கண்ணை வச்சு மாத்தி மாத்தி அது எல்லாத்தையுமே இப்ப சுட்டு கொண்டுகிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாம் யாரு, எதுக்காக நம்மள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல, வா போய் பக்கத்துல பாக்கலாம் அப்படின்னு அந்த மனுஷன் மாதிரியே வந்தானுங்கல்ல. அவனுங்கள பக்கத்துல போய் பார்த்தா மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. இங்க பாரு, இவங்க எல்லாம் மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது 1940ல இருந்த யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. ஒருவேளை அவங்களுமே இங்க எதையாவது காப்பாத்துறதுக்காக வந்திருப்பாங்க, ஆனா இந்த மாதிரி மாறிட்டாங்க. அப்படின்னா
நம்மளும் உங்களை மாதிரி மாறிடுவோமா எனக்கு தெரியல. முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம வெளியில போகணும். மேப் எடு, நம்ம சைடு எங்க இருக்குன்னு பார்த்து போலாம். மேப்பு தண்ணிக்குள்ளேயே விழுந்துருச்சு. சரி, நான் வந்த கேபிள் இங்கதான் அறுந்து விழுந்திருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம எப்படியாவது மேல போயிடலாம் அப்படின்ட்டு இவங்களும் அந்த கேபிளை தேடி இப்ப உள்ள போறாங்க. உள்ள போனா அங்க நிறைய மரம் மாதிரி இருக்கு. மரத்துக்கு இடையிலலாம் மனுஷ எலும்பு கூட எல்லாம் சிக்கி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா என்னமோ ஒண்ணு நடந்து இந்த இடத்துல செத்து போயிருக்காங்க. இவங்கள தான் ஹாலோமேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்ட்டு அங்க ஒரு செவுரு மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா லேண்ட் இருக்குல்ல, அது பயங்கரமா டேமேஜ் ஆகிருக்கு. நிலைய இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. ஒருவேளை அந்த காலத்துல எர்த்குவேக் வந்திருக்கலாம், அதனாலதான் அப்படி ஆயிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதுங்க வர்ற சத்தம் கேட்டு இவங்க ஒரு ரூம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போய் இப்ப மறைஞ்சுக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள பார்த்தா நிறைய எலும்பு கூட இருக்கு. எனக்கு இந்த இடத்த பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாவது தப்பிச்சு நம்ம மேல போயிடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ அங்க நிறைய சிலந்தி பூச்சி எல்லாம் இருக்கு. அதுவும் எப்படி இருக்குன்னா மனுஷ எலும்பு கூட அதோட தலையை வச்சுட்டு இவங்களை கொல்றதுக்காக வருது. இவங்க கண்ணை வச்சுட்டு அது எல்லாத்தையுமே இப்ப பயங்கரமா சுட்டு தள்ளிடுறாங்க. இந்த இடமும் நமக்கு சேஃப் கிடையாது. இங்க இருந்து சேஃபான ஒரு இடத்துக்கு நம்ம உடனே போகணும் அப்படின்னு அந்த ரூமை விட்டு வெளியில ஓடி வந்துடுறாங்க. தூரத்துல பார்த்தா கார்ஜ் வால் இருக்கு. உடனே அதோட கதவை திறந்துட்டு இப்ப சேஃபா உள்ள வந்துடுறாங்க. உள்ள பார்த்தா பயங்கரமா இருட்டா இருக்கு. அப்படியே கொஞ்சம் உள்ள போனா அங்க ஒரு ஜெனரேட்டர் இருக்கு. சரி, அதை ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஆன் பண்ணா அது பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிடுது. அப்படியே நம்ம ஹீரோக்கு பிலிம் ரீல் ஒன்று கிடைக்குது. அங்க பக்கத்துலயே ஒரு ப்ரொஜெக்டரும் இருக்கு. சரி, அதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு இப்ப போட்டு பாக்குறாங்க. அதுல ஒரு சயின்டிஸ்ட் வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1946ல இவங்க ஒரு ரிசர்ச்ச பண்ணிருக்காங்க. அது என்ன ரிசர்ச்னா, அந்த காலத்துல எல்லாம் போர் பயங்கரமா நடக்கும்ல, அந்த போர்ல நம்ம நாட்டை யாருமே வீழ்த்திட கூடாது அப்படின்னு மனுஷங்களோட டிஎன்ஏவை வச்சு அவங்களெல்லாம் பவர்ஃபுல்லா மாத்துறதுக்கு ஒரு ரிசர்ச்ச பண்ணிருக்காங்க. அதுவும் இது கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பண்ணிருக்காங்க. ரிசர்ச் நல்லபடியா போய்கிட்டு இருந்திருக்கு. அப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு எர்த்குவேக் வந்து இந்த ரிசர்ச்சையே அப்படியே ஃபுல்லா மாத்தி விட்டுருச்சு. இவங்க ஒரு கெமிக்கலை கண்டுபிடிச்சு வச்சிருந்திருக்காங்க. அதுவும் எர்த்குவேக்கால ஏற்பட்ட ஒரு கெமிக்கலும் ஒன்னா மிக்ஸ் ஆகி மனுஷ டிஎன்ஏ மரத்தோடையும் பூச்சிகளோடையும் ஒன்னா சேர்ந்து எல்லாமே மனுஷங்க மாதிரியே மாறிட்டாங்க. ஏன் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நானுமே அது மாதிரி மாறிட்டேன் அப்படின்னு வயிற்ற காமிக்கிறாங்க. அவங்க வயிற்றுக்குள்ள இருந்துமே மரக்கிளை மாதிரி ஏதோ ஒண்ணு வருது. இது மாதிரி பாதிக்கப்பட்டா 5 நாளைக்கு நீங்க யாரு கூடயும் சேர்ந்து இருக்க கூடாது, தனியாவே இருங்க. 5 நாளைக்கு அப்புறம் நல்லா இருந்தீங்கன்னா நீங்க மத்தவங்க கூட பழக ஆரம்பிக்கலாம். அப்படி நீங்க நல்லா இல்லைன்னா மத்தவங்க கூட பழக கூடாது. அப்படி பழகுனீங்கன்னா இது அவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்புறம் உலகம் பூரா இது பரவ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அந்த வீடியோவும் இப்ப ஆஃப் ஆயிடுது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க இருந்து எப்படியாவது வெளியில போகணும், வா அங்க ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு அங்க போய் பார்த்தா அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. ஏய் இங்க பாரு, கம்ப்யூட்டர்லாம் இருக்க உள்ள அப்படின்ட்டு அந்த கம்ப்யூட்டரை இப்ப ஆன் பண்ணி பாக்குறாங்க. அதுல இந்த ரிசர்ச்சை பத்தியான எல்லா சீக்கிரட்ஸுமே இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஆக்சுவலா இவங்க எதுக்காக இந்த வேலைக்கு அசைன் பண்ணிருக்காங்கன்னா இந்த சீக்கிரட்டை வேற யாரும் பாத்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாக்கிறதுக்காகத்தான் இவங்க 2 பேரும் இங்க வந்திருக்காங்க அப்படின்ற விஷயமே இப்பதான் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் புரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த கார்ஜுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா கீழே ஒரு பெரிய நியூக்ளியர் பாம் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வெடிச்சுச்சுன்னா அடுத்த 4 கிலோமீட்டருக்கு ஒரு தூசி துரும்பு கூட உயிரோட இருக்காது அப்படின்னு இந்த எல்லா விஷயத்தையும் படிச்சு முடிச்சுட்டு சரி வா இன்னும் உள்ள போய் பார்க்கலாம், தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கும் அப்படின்னு அந்த கார்ஜ் வாழை விட்டு இப்ப வெளியில வந்துடுறாங்க. அப்படியே பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. டாப்னு நம்ம ஹீரோயினோட காலை ஏதோ ஒண்ணு தர நிறுத்திட்டு போகுது. நம்ம ஹீரோவும் பின்னாடியே துரத்துட்டே போறாரு. ஆனா அதோட வேகத்துக்கு நம்ம ஹீரோவால ஈடு கொடுக்கவே முடியல. அப்படியே ஒரு வழியா நம்ம ஹீரோ இப்போ ஒரு இடத்துக்கு வந்து பாக்குறாரு. அங்க பெரிய பள்ளம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த பள்ளத்துக்கு அடியில தான் அந்த மிருகம் நம்ம ஹீரோயினை இப்ப கட்டி போட்டு வச்சிருக்கு. அதுவும் சும்மா இல்லாம ஒரு குச்சி எடுத்து ஹீரோயினோட வயிற்றுலயே குத்தி பயங்கரமா கொடுமைப்படுத்துது. நம்ம ஹீரோயினும் கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த மிருகத்து கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களாலையுமே அதை சமாளிக்கவே முடியல. கடைசியா நம்ம ஹீரோ வந்து அதை சுட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டாங்க. இப்போ ஒரு மிருகத்தை சுட்டாருல, அதோட பேட்ச் பார்த்தா ஷா அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருக்கு. இந்த ஷா யாருன்னு உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. இவர் தான் இந்த கார்ஜுக்கு முதன்னு வந்த சோல்ஜர். அவருமே இப்படி மாறிட்டாரு. அப்படின்னா இதுக்கு அடியில வந்து எல்லாருமே இப்படி மாறிடுவாங்களா? நம்ம இன்னும் மாறாம தானே இருக்கோம். அந்த லேடி சொன்ன மாதிரி 5 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளும் மாறுறோமா இல்லையான்னு. அதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிச்சு நம்மளோட டவருக்கு போகணும், வா உள்ள போலாம் அப்படின்னு இன்னொரு ரூம்குள்ள போய் பார்த்தா இந்த மரம் மாதிரியே மனுஷங்கள்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்கல்ல, அது உருவாகிற இடத்துக்கே இவங்க போயிட்டாங்க. இங்க பாத்தியா, இங்கதான் இது எல்லாமே உருவாகுதுன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி போனாதான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும், வா போலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தெரியாதனமா அதை மிதிச்சிடுறாங்க. மிதிச்ச உடனே தூங்கிக்கிட்டு இருந்த அதுங்கெல்லாம் டாமுடுமுன்னு எந்திரிச்சு வந்து இவங்க 2 பேரும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இவங்க இருங்கடா உங்களை மொத்தமா அழிக்கிறேன் அப்படின்னு ஒரு பாம்பை தூக்கி போட்டு அந்த இடத்தையே கொளுத்தி விட்டுறாங்க.
போறாங்க. அப்படியே இப்ப அந்த ரூமை விட்டுட்டு இன்னொரு ரூமுக்கு வந்தா அங்க நிறைய ஜீப் எல்லாம் நிக்குது. இந்த ஜீப் எடுத்துட்டு சீக்கிரமா கிளம்பலாம் அப்படின்னு ஏதோ பண்ணி அந்த ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜீப் எடுத்துட்டு இப்ப செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்பயுமே அதுங்க சும்மா இல்லாம பின்னாடி துரத்துக்கிட்டே வரதுங்க. இவங்களை சுட்டுக்கிட்டே ஒரு வழியா அந்த கம்பி இருக்க இடத்த பாத்துறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட இதுங்களை நான் பாத்துக்கிறேன், அந்த கம்பியோட சேர்த்து ஜீப்பை கட்டு அப்படின்னு அவங்களும் இப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டின உடனே அந்த கயிறும் இப்ப பொறுமையா மேல எந்திரிக்க ஆரம்பிக்குது. ஜீப்பும் அப்படியே அந்த இடத்துல போய்கிட்டே இருக்கு. அப்பையும் விடாம அது மேல ஏறி வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. இவங்க 2 பேரும் ஒரு வழியா அதுங்களை பயங்கரமா சுட்டு தள்ளிட்டு, இந்த ஜீப் இருந்ததானே நீங்க எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வருவீங்க அப்படின்னு அந்த ஜீப்பை கட்டியிருந்த கயிறையே இப்ப அவுத்து விட்டுறாரு. இவங்க 2 பேரும் அந்த மலை மேல சேஃபா நிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச தூரம் தான், கையாலேயே பிடிச்சு ஒரு வழியா இப்ப அந்த டவர் மேல வந்துட்டாங்க. என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு இடத்துக்கு நான் போனதே கிடையாது, இதுக்கப்புறம் போக போறதும் கிடையாது. ஆமா, ஒருவேளை நம்ம இன்ஃபெக்ட் ஆயிட்டா என்ன பண்றது இவங்கள மாதிரி தான் நம்மளும் சுத்திட்டு இருப்போம். சரி, நாளைக்கு போயிட்டு அந்த பாம்பெல்லாம் செக் பண்ணணும், அதனால நான் என்னோட டவருக்கு கிளம்பி போறேன். அப்புறம் எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் நல்லா புரியுது, அந்த லேடி எதுக்காக என்ன இந்த வேலைக்கு ஹையர் பண்ணாங்கன்னு. நான் செத்தா கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, அதனாலதான் என்ன ஹையர் பண்ணியிருக்காங்க. உனக்கும் அதே ரீசன் தானே? உங்க அப்பா February 14 செத்துருவாருன்னு சொன்னல, அதுக்கப்புறம் உனக்கும் யாரும் கிடையாது. பாத்தியா, நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் இந்த இடத்துக்கு நம்மள வர வச்சிருக்காங்க. ஆனா இப்ப எனக்குன்னு நீ இருக்க, அதுக்காகவாச்சும் நான் வாழ்ந்தே ஆகணும். என்ன நடந்தாலும் சரி, இந்த இடத்த விட்டு நம்ம 2 பேரும் தப்பிச்சு போகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பி அவரோட டவருக்கு போயிடுறாரு. அதே மாதிரி அங்க போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு, நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு ரிப்போர்ட்டும் கொடுத்துட்றாரு. இப்ப அந்த லேடி இருக்குல்ல, அதுவே லைன்ல வருது. நான் யார் பேசுறேன்னு தெரியுதா? நல்லாவே தெரியுது. அங்க இருக்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒண்ணு ஆன் ஆயிருக்கு, நீ எதுவும் போய் ஆன் பண்ணியா? இல்லையே, நான் எதுவும் பண்ணல. அப்படின்னா அந்த இடத்துல நீங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க, நீ ஆன் பண்ணலனா அந்த பொண்ணு தான் ஆன் பண்ணியிருக்கணும், அவளை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போனை வச்சிடறாங்க. நம்ம ஹீரோக்கு பயமாயிடுது, ஆஹா நம்ம இல்லன்ட்டோம், இப்ப அவளதான் ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு. அப்படியே அந்த லேடியோட மானிட்டரை நமக்கு காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க 2 பேரும் தான் போய் அந்த கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெளிவா தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே தான் தெரியாத மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருக்காங்க. இப்ப அவங்க இன்னொரு ஆளுக்கு போன் பண்ணி, அவனுக்கு நம்ம பண்ற ரிசர்ச்சை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, அதனால நாளைக்கே நம்ம டீமை கூட்டிட்டு அங்க போறோம், ஓகேவா அப்படின்னு அதே மாதிரி ஒரு பெரிய டீமை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லி இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான எல்லா வேலையும் இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹெலிகாப்டர்ல இவங்களை கொல்றதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் இப்ப பயங்கர வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இவங்க வந்து டவர்ல பாக்குறாங்க, நம்ம ஹீரோயினையும் காணோம். மேடம், அவங்க 2 பேருமே இங்க காணோம், அப்படின்னா ட்ரோன் கன் அமுச்சு விடுங்க, அது பாத்துக்கும் அப்படின்ட்டு ட்ரோன் கன்னை இவங்களை ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்புறாங்க. அதுவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இவங்க 2 பேரையும் பயங்கரமா சுட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களும் மரத்து பின்னாடி மறைஞ்சு இப்ப ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களால ஓட முடியல, என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கையிலயுமே கன் இருக்குல்ல, அதை வச்சு இவங்க அந்த ட்ரோன் கன்னை சுட்டு போட்டுறாங்க. இந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்களுமே அந்த கபோர்டுக்கு பின்னாடி இருக்க வேர்டிங்ஸ் எல்லாம் இப்ப படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க தங்கிட்டு போற சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வாசகத்தை எழுதி வச்சுட்டு போவாங்கல்ல. நம்ம ஹீரோ என்ன தெரியுமா எழுதியிருக்காரு, ரொம்ப நாளைக்கு உண்மைகளை மறைச்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போயிருக்காரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவரு ஒரு ஆண்டனாவை சுடுறாரு. ஒரு ஆண்டனாவை சுட்ட உடனே அதோட கனெக்ட் ஆயிருக்க எல்லா ஆண்டனாவுமே இப்ப வெடிச்சு செதறிடுது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ எதுக்காக அப்படி பண்ணாருன்னா, கார்ஜுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா கீழே ஒரு நியூக்ளியர் பாம் இருக்குல்ல, அது வெடிச்சு இந்த மொத்த ஏரியாவுமே க்ளோஸ் பண்ணி விட்டுரும். இப்ப அந்த லேடி அந்த டவர்ல தானே இருக்கு, அதுக்காக தான் இவர் அந்த ஆண்டனாவை சுட்டிருக்காரு. 4 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு எதுவுமே இருக்காதுல்ல, இவங்க 4 கிலோமீட்டர் தாண்டி ஓடணும் அப்படின்னு இவங்க வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடிக்குமே ஆண்டனா வெடிக்கிற சத்தம் கேட்டு, ஐயோ ஆண்டனாலாம் வெடிக்குது, இன்னும் 2 நிமிஷத்துல அந்த நியூக்ளியர் பாம் வெடிச்சிரும், 2 நிமிஷம் தான் நமக்கு டைம், சீக்கிரமா ஹெலிகாப்டரை வர சொல்லுங்க அப்படின்னு இவங்களும் இப்ப வேகமா ஹெலிகாப்டர்ல ஏறிடுறாங்க. ஏறி கொஞ்ச தூரம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த பாம் வெடிச்சிருது. அந்த பாம் வெடிச்சு செதறினதுல ஹெலிகாப்டருமே வெடிச்சு அந்த லேடியும் இப்ப உள்ளேயே செத்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வழியா அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோக்கு காலில் அடிபட்டிருக்கு, அவரால் வேகமா ஓட முடியல. அந்த பாம் வெடிச்சதுல அவர் நேரா போய் ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. அப்படியே நமக்கு ஹீரோயினை காமிச்சா அவங்க ஒரு 5 நாள் குவாரண்டைன்ல இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகல, நல்லா தான் இருக்காங்க. அப்படியே வரும்போது கையில நம்ம ஹீரோ ஒரு லெட்டரை கொடுத்து அமைச்சிருப்பாரு. இந்த லெட்டரை இங்க இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் நீ பிரிச்சு படி அப்படின்னு. அதனால இப்ப பிரிச்சு பாக்குறாங்க. அதுல என்ன இருக்குன்னா, அவரு நம்ம ஹீரோயின்காக ஒரு கவிதையை எழுதி கொடுத்திருக்காரு. கட் பண்ணா அப்படியே நமக்கு பிரான்ஸா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தப்பிச்சு வந்தாங்கல்ல, இப்ப அவங்க ஹோட்டல்ல ஒரு சர்வெண்டா வேலை பாக்குறாங்க. அதே ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். என்ன திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ உயிரோட வந்துட்டாரு. சந்தோஷத்துல இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி
கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.